இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ கான்செப்ட் தான் பார்த்துட்டு வந்தோம். டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. எனக்கு அந்த டைட்டில் புரியல, அவ்வளோதானே தவிர படமாக அது பார்த்தோம்னா ஓரளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு நல்ல படம். ஒரு தேட்டரில் போய் உக்காந்தோம்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து என்னடா அப்படின்னு சலிப்பு தட்டாமல் நல்லா போகுது. கடைசி வரைக்கும் ஒரு கிரிப்போட படத்தை பார்க்க வைக்கிற ஒரு நல்ல படம். விடிவி கணேசோட ரோல் வந்து ஒரு அழகாக, அதாவது யாருமே வந்து இது காமெடி அப்படின்னு நினச்சே பண்ண மாட்டாங்க. படத்தில் இருக்கிறது எதுவுமே அது காமெடியாகவே தெரியாது. உட்காந்து இருக்கிற நம்ம ஆடியன்ஸ் வந்து சிரிப்போம், நம்மளுக்கே தெரியாது நம்ம ஏன் சிரிக்கிறோன்னு. ஒரு நார்மலாக ஒரு அன்றாடமாக ஒருத்தர் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது எதாவது காமெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டேய் நீ தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக கூடயே இருக்கிற ட்ராவல் தான். இப்போ எல்லா கேரக்டருமே நம்ம கூட இருக்கிற நாமளே தான் அவங்க. அதில் அப்பப்போ நடக்கிற சில வார்த்தைகள்னால வர காமெடிகள் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கான்சிட்டி படம் அர்ஜுன் தாஸ் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதில் நடித்த ஆக்டர்ஸும் சரி, எடுக்கரும் சரி, நம்ம யோகி பாபு எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட்டுகள் படத்தில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியை பார்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே கலந்த ஒரு படமாக இருக்கும். 2010 நடக்கிற மாதிரி காட்டிட்டு 2017 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம அந்த உலகத்துக்கே போன மாதிரி காட்டுறாங்க. சில லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கும். நம்ம எப்படி நம்ம 2010 இப்போ நாங்கள் அந்த என்னென்ன தவறுகள் இருக்கோ அது திருத்திக்கலாம். அது திருத்துற மாதிரி 2010 சரி 2017 சொல்லி எடுத்திருக்காங்க. அர்ஜுன் தாஸ், விடி கணேஷ் வர சீன்லாம் சூப்பராக இருக்கும். அந்த காமெடி சீன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காரு. அர்ஜுன் தாஸுக்கு வந்து இது ஃப்ரேம் பை ஃப்ரேம் அர்ஜுன் தாஸே தான் கொண்டு வராங்க. சூப்பராக இருக்கும். மியூசிக் வந்து படத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காலகட்டத்துக்கு தகுந்த கொடுத்துருக்காங்க. பாட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சிட்டி படம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நம்ம அர்ஜுன் தாஸ் ரீசெண்டான மூவியுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தடுத்த படங்கள் நல்ல படங்களாகவே தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. நல்ல படம் தான் இது. ஃபுல்லாகவே ஸ்கேம் பற்றி அந்த மாதிரி தான் படம் பண்ணியிருக்காங்க. ஒரு சலுப்பு தட்டாமல் நல்லாவே போயிருக்கு. சாங்கு அப்படி இப்படின்னு வச்சு டான்ஸு அந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணாமல் ஃபுல்லாகவே மான்டேஜ் மட்டும் வச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கேமாகவே கொண்டு போயிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பீக் லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லீடுமே இன்னும் பீக் லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாப்பில் மட்டும் இந்த ஸ்கேம் வந்து டெல்லி சிஎம் சென்ட்ரல் ஒரு டோல்லாம் போடுற மாதிரி சொல்கிறாங்க. அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 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 10 மினிட்ஸில் அதை ஸ்கேம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் இது ரொம்ப ஓவராக இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி கதைக்கு தேவைப்பட்டதுனால அவங்க சேர்த்திருக்கலாம். ஒரு சினிமாவாக பார்க்கும்போது ஓகே தான். படம் கான்சிட்டி அது டைம் போகிறதே தெரியல. முழுக்க ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்குது படம். எப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ், ஆனா பெண்ணு, வடிவுக்கரசி, யோகி பாபு இவங்களை வச்சு தான் இப்போ படம் மூவ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு வந்து கனெக்டிவிட்டியில் தான் போகுது. பாட்டு தனியாலாம் இல்லை, ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன், ஒரு பாட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கேமிங்க்கு தான் போகுது. எப்படி அது என்னது ஃபர்ஸ்ட் ஸ்கேம் எப்படி போகுது, ஸ்கேமில் எப்படி ஏமாத்துறாங்க, சூதாட்டம் எப்படி இது பண்ணுது. அப்போல்லாம் இபிலலாம் நிறையா இதாகும் அப்படின்ட்டு இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. படம் அவ்வளோவா போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது, விறுவிறுப்பாக தான் போகுது. காமெடி படம்னு சொல்ல முடியாது, ஆனால் காமெடி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நறுக்குன்னு சிரிக்க வச்சிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதையுமே பிரிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருந்துச்சோ கிரிப்பா அதே அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு அளவுக்கு ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் பண்ணுறாங்க, அதில் கிட்டத்தட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த ஸ்கேம் முடித்து அடுத்து அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு அப்படியே ட்ராவல் ஆகுது. அடுத்த செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அவங்க ஸ்கேம் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்கேம் எப்படி கொண்டு போய் எண்டில் முடியுது அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஸ்கேம் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்கேம் இருக்குது. 2 ஸ்கேம் பண்ணுறாங்க. ஆனால் பார்க்கும்போது எனக்கு ரெண்டுமே ஒரு தனித்தனியான ஒரு ஸ்டோரி ஒரு படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஆனால் நல்லா இருக்குது. வேறு இடத்துல நடக்கலை, ஒரே இடத்துல தான். அது எதனால் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளி கரெக்டாக இருந்துச்சு, ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இலங்கை வேட்டை மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. அப்புறம் லக்கி பாஸ்கர் வந்து இயல்பை அதாவது நம்ம நார்மலான லைஃப்பில் ஒரு மிடில் கிளாஸு ஒருத்தர் முடியாதவன் எந்த அளவுக்கு போய் அதாவது ஸ்கேம்னே தெரியாமல் இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணுவான். கிட்டத்தட்ட ரொட்டேஷன் பேஸ் தான். அவன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுவான், இங்கே வந்து இபியில் ஒர்க் பண்ணுவாங்க. இவ்வளோ தானே தவிர ரொட்டேஷன் பேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லக்கி பாஸ்கர் வந்து அது யதார்த்தமாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு லைஃப்பை எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு தான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்குது. படத்தோட வரதுனால அந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் மியூசிக் நல்லா கொடுத்துருக்கோம். சூப்பர் ஸ்டார்லாம் இல்லை.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் நிறையா லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். இவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அது இதுன்னு அந்த ரொம்ப ஸ்கேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஸ்கேமாலும் பண்ணுவாங்க, இவங்க என்னென்னாலும் பண்ணுவாங்க மாதிரி ஆகிப்போச்சு. அது ரொம்ப இது பண்ணுற மாதிரி பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி இந்த படம் கடைசி கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாலுமே இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திறந்துற மாதிரி தெரியல. நம்ம வந்து தப்பு பண்ணுறோன்னா தோன்ற மாதிரி இது அந்த படம். ஒரு தப்பு பண்ணான்னா பரவாயில்ல, தப்பு பண்ணலாம், தப்பு இல்லை, கடைசியாக மாட்டிக்கிட்டே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கன்க்ளூஷன் இருக்குது. திருந்துற மாதிரி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஹெவியாக இல்லாத மாதிரி இருக்குது. மறுபடியும் செகண்ட் பார்ட்டில் மறுபடியும் ஸ்கேம் பண்ணுறது நல்ல விதமாக காட்டுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அது மட்டும் மிஸ்டேக் இருக்குது. கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் இந்த படம் வந்து ஸ்கேம் பண்ணுறது நல்லதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்ற மாதிரி இருக்குது. பொறுமையாக நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குயிக் மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி பணம் போட்டால் 2 நாளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உடனே நமக்கு காசு ப்ராஃபிட் அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஏமாத்துறாங்கிறாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அது உண்மையாலுமே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த ஆன்லைன் ஜாப்பு, ஆன்லைனில் அது இதுன்ட்டு நிறையா உள்ள பூந்து ஏமாறுறாங்கல்ல, அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வான படமாகவும் இருக்கும். மற்றபடி நடித்தவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. பெருசாக அதிக கேரக்டர்லாம் இல்லை. படம் முழுக்க மோஸ்ட்லி அர்ஜுன் தாஸ், வடிவுக்கரசி, இவங்க அண்ணா பெண் நினைக்கிறேன் ஹீரோயின், அவங்க யோகி பாபு இவங்க தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே டீசெண்டாக டார்க் காமெடி தான் படத்தில், சைலண்டாக ரியாக்ஷன்லேயே. விடிவி கணேஷ் டீசெண்டாக காமெடி பண்ணியிருக்காரு. ஓவரால் குட் மூவி தான், நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். மியூசிக் நல்லா இருக்குது. நான் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெருசாக இந்த டான்ஸு அது இது ஹீரோயினா அந்த இது எதுவுமே கிடையாது. சும்மா மாண்டேஜ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஸ்கேமாக அது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறவங்க கொண்டு போனதுனால உண்மையாலுமே நல்ல படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கிங் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் லேக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் படம் போகிறது தெரியல. அதே மாதிரி அந்த குட்டி பையன் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, சரி கடைசி வரைக்கும் அந்த வீல் சேர்லேயே தான் இருப்பான்னு பார்த்தா அங்கே கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வாடகை வாங்கி இது பண்ணுற மாதிரி சீன்ஸ் வருது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சென்னையில் கொஞ்ச நாள் இப்படி நடந்துட்டு இருந்தது. எப்படின்னா ஒரு இது வாங்கி நான் வாடகைக்கு விட்றேன் அப்படின்ட்டு, லீஸுக்கு விட்றேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டால் இது நான் சொந்தக்காரங்கள்லாம் எங்கேயாச்சும் இது பண்ணுறேன். அதே சென்னையில் என்ன நடந்ததோ அது பேஸ் பண்ணி வந்திருக்குது. செகண்ட் ஒன், அந்த ஸ்கேம் வந்து அந்த இது கிரெடிட் கார்ட்ஸு இந்த மாதிரி அந்த இதில் போடுறது, ட்ரேடிங்கில் போடுறது, அதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 இயர்ஸ் பேக்கு முன்னாடி இதே மாதிரி ட்ரேடிங்கில் போடுங்க, அமௌண்ட் உங்களுக்கு வந்து டபுளாக வரும், அப்புறம் திருப்பியும் போடுங்க அப்படின்ட்டு ஒரு 20,000 போடுங்க, ஒரு 80,000 வரும், அந்த மாதிரி ஸ்கேமிங் இருந்தது. அதே பேஸ் பண்ணி தான் இந்த படமும் வந்திருக்குது. ஓவராலாக படம் வந்து 10க்கு 8.5. எல்லாமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேஷனுக்காக பண்ணுற ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்க முடியுமே தவிர, மற்றவங்கலாம் இப்போ அர்ஜுன் தாஸ் பண்ணுறது ஒரு ரொட்டேஷன், அவர் ஒரு லைஃப்லேருந்து தப்பிக்கிறதுக்காக, ஒரு கடன் பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ரொட்டேஷன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அதை மட்டும் ஏற்றுக்க முடியும். மற்றவங்களாம் நம்ம பண்ணுறது ஒருவேளை அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 2017, 16 அந்த பீரியடில் இப்படி இருந்துச்சானா அந்த டைமில் நானும் சென்னையில் சர்வே பண்ணிகிட்டு இருந்தவன் தான். இந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் இப்போ இன்னைக்கு கரண்ட் சினாரியாவில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஹவுஸ் ஓனர் இருப்பார், அவர் ஃபாரினில் இருப்பார், அவங்களுக்காக உங்கள் வீடை நாங்கள் ரெண்ட் எடுத்துக்கணும் இன்னைக்கு கரண்ட்டில் இருக்காங்க. ஆனால் இதுக்கு ஸ்கேமாக பண்ண முடியுமானா இன்னைக்கு கரண்ட்டில் பண்ண முடியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இறங்கி இதெல்லாம் செய்யுது அப்படிங்கிறது ஏற்றிக்க முடியாது. மற்ற இந்த யோகி பாபு, வடிவுக்கரசி மேடம் அவங்க ஒரு காமெடி பர்பஸ்க்காக தான், அவங்க பெருசாக அது ஸ்கேமுன்னு அப்படின்னு கொண்டு போக முடியாது. அவங்களும் அந்த கேட்டகரியில் தான் அது பண்ணுறாங்க. அதை பெருசாக அப்படி இன்க்ளூட் பண்ண முடியாது. சப்போர்ட்டிக்காக அவங்க பேரில் ஒன்று வச்சுக்கலாமேன்னு இருக்குது, ஒரு ட்ரஸ்ட் வச்சு இது பண்ணுற மாதிரி. ஆனால் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்களெல்லாம் யாருமே அர்ஜுன் தாஸ் பண்ணுறது ஒரு ஸ்டார்டிங் ரொட்டேஷனுக்காக பண்ணதை மட்டும் நம்மளால் ஏற்றுக்க முடியுமே தவிர, மற்ற அதுக்கப்புறம் வரது எதையுமே பெருசாக ஏற்றுக்க முடியாது. அது ஏற்றுக்க முடியாதுன்னா அது அதாவது ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சுது, அது அன்றாட வாழ்க்கையில் பண்ணுற மாதிரி இல்லை. 2010 பார்த்தீங்கன்னா இபிஎல்லாம் வந்து அந்த பில்லில் ஸ்கேம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படிலாம் இல்லை. இபிஎல் எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்கிட்டு தாங்கிறாங்க. அந்த ஸ்கேம் பண்ணி தான் அந்த பில்லில் தான் சம்பாதிக்கலாம். இல்லை இபிஎல் இருக்கிற கனெக்ஷன் கொடுக்குறதுலேருந்து, லைன் கொடுக்குறதுலேருந்து, லைன் ஆப்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் லஞ்சம் வாங்கிட்டு தாங்கிறான். அது ஸ்கேம் பண்ணி அவர் வந்து தனியாக தாங்கிறாரு. அவர் சம்பாதிக்கிற பணத்தை எங்கே போகிறாருன்னு தெரியல. அந்த லோன் கட்டுறதுக்கு அவர் ஸ்கேம் பண்ணி சம்பாதிச்சா லோன் கட்டலாம் இல்லை. அது இபிஎல் வேலை செய்யறதுக்கு மினிமம் எப்படி 5,000 30,000 சம்பளம் வரும். அந்த சம்பளம் எவ்வளோ சம்பளம் மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அவர் அந்த பில்லு போட்டு தான் அவர் ஸ்கேம் பண்ணி அவர் லோன் கட்டுற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளோலாம் இல்லை. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. இபிஎல் இருக்கிறவங்க மெயினாக இபிஎல் இருக்கிறவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ கஷ்டம் பட் லோன் கிடைக்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான தொழில் அந்த இல்லை. 2010 தான் இபிஎல் வேலை செய்கிறீங்க. அவ்வளோ கஷ்டமாலாம் யாரும் இல்லை.
அது நம்ம தனியாக அப்படி ஒருத்தர் நம்ம பக்கத்தில் இருந்தானா அவனை நோண்டி நொங்கு எடுத்துருவான். அவனோட பூர்வீகம் அவனோட ஜட்டி எந்த கடையில் வாங்கின வரைக்கும் நம்ம நோண்டி எடுத்துருவோம். இங்கே அப்படி யாருமே எதுவும் பார்க்க மாட்டாங்க. ரேண்டமாக வந்து பணம் கொடுத்துருவான்லாம் பெருசாக நம்ப முடியாது. இப்போ பல வருஷமாக இருந்த சிட் கம்பெனிக்கு நம்ம பல வாட்டி நம்மளை மாதிரி ஒரு 100 பேர் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம அதுலேயும் நீண்ட ஆராய்ச்சி பண்ணி தான் போய் போடுறோம், பணம் போடுறோம். அதுலேயும் அவன் பெரிய ட்விஸ்ட்டுக்காரன். நம்ம நேரம் என்னமோ அவனுக்கு ஒரு தேவையான பணம் கிடைச்சதுக்கப்புறம் அவன் மொத்தமாக தூக்கி போகிறான், அதில் நம்ம மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி இங்கே அப்படிலாம் யோசிக்காமலாம் யாரும் பணம் போட மாட்டாங்க ஒரு இடத்துல. அது சும்மா அப்படியே இவங்க ஓப்பன் பண்ணாங்களா வந்தாங்களா பணம் போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்புற மாதிரி இல்லை. ஆனால் ஓகே, அது நம்புற மாதிரி தான் இல்லையே தவிர ஆனால் படமாக நல்லாயிருக்கு. ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது. படத்தில் 2 மாண்டேஜ் சாங் வருது, ஆனால் ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஸ்கேமிங்கு, அதாவது அந்த செக்ஸுவல் இது மாதிரி எதுவும் இல்லை. நீட்டாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. லக்கி பாஸ்கர் மாதிரி படம் லக்கி பாஸ்கர் வந்து கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும். இது ரொம்ப ஸ்கேம் பண்ணுற மாதிரி. லக்கி பாஸ்கரில் சின்ன ஸ்கேம், ஒரு ஸ்கேம் தான் இருக்கும். இதில் நிறையா ஸ்கேம் போட்டு அப்போ அந்த காலத்தில் பண்ண போலீஸுக்கும் இங்கே போலீஸும் ஒழுங்காக பண்ணல. மெயினாக இபி ஆஃபீஸை ரொம்ப கேவலமாக காட்டிவிட்டாங்க. உண்மையாலுமே இபி ஆஃபீஸ் அப்படி இருந்துச்சானே தெரில. அது வந்து தான் ரொம்ப ஸ்கேம் பண்ணி கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் நிறையா பண்ணிட்டாங்க. அந்த மினிஸ்ட்ரிக்கெலாம் போய் அவ்வளோ இது பண்ணி போக முடியாது பக்கத்தில் போய். அதெல்லாம் நிறையா ஸ்கேம் இருக்குது. ஓவராலாக ஒன் டைம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சினிமாவை பார்த்தா சினிமாவில் தான்.